ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ குஷி ஆடியோஸ். நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 5.1 டிஜிட்டல் ஆம்பிளிஃபர் தான். டிடிஎஸ் டால்பி சப்போர்ட்டோட. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் கோஆக்சியல் HDMI 3 இன்புட் வந்துடும். அது இல்லாமல் ப்ளூடூத், FM, ஆக்ஸி, USB இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். இது ஃபுல்லாக ரிமோட் கண்ட்ரோல் டைப்பில் தான் பண்ணியிருக்கோம். இது ஃபுல் பேக்கேஜில் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒசூரில் ஒரு அண்ணன் தினேஷ்குமாருங்கிற ஒரு அண்ணனுக்காக பண்ணியிருக்கோம். அவங்க ஃபுல் பேக்கேஜாக கேட்டிருந்தாங்க. 4 இன்ச் ஸ்பீக்கர், சரௌண்டு, சென்ட்ரு, லெஃப்ட்டு, ரைட்டு எல்லாத்துக்குமே 4 இன்ச் ஸ்பீக்கரும், சப்வூஃபருக்கு 10 இன்ச் 1080 சப்வூஃபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதேமாதிரி ஃபுல் காம்போ பேக்கேஜில் இது பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் பேனல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் நம்மளுக்கு. இது என்கோடர், இது ஆன் ஆஃப் சுவிட்சு, இது சப்பு ஃப்ரீக்வன்சிக்கானது, USB போர்ட்டு. ப்ளூ லைட்டிங்கில் பண்ணியிருக்கிறது. இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி 5 ஆம்ஸ் HDMI ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு 5000 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பவர் செக்ஷனுக்கு. பவர் ஆம்புன்னு பார்த்தீங்கன்னா STK-IC 4141 ஐஸில் தான் 3 IC யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஐசிக்கு 2 சேனல் வர மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா 4 இன்ச், 6 இன்ச், 8 இன்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். சப் 8, 10 யூஸ் பண்ணிக்கலாம். ரிசல்ட் நல்லாவே இருக்கும் இதுக்கு. அப்புறம் ரிமோட் கிட்னு பார்த்தீங்கன்னா FD006 வெர்ஷன் 2 ஃபீட்டுக்கு ரிமோட் கிட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சப்புக்கு கெயின் தனியாக கொடுத்துருந்தாங்க. நம்ம அந்த ஃப்ரீ செட்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்ட்லேயே சப்பு கண்ட்ரோலில் கொடுத்துட்டோம், ஃப்ரீ செட் பண்ணுற மாதிரி. அப்புறம் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான். 6 ஜனக்கும் தனித்தனி ரிலே வந்துடும். இதிலே பார்த்தீங்கன்னா ஹீட் சென்சிங் ஃபேன் கண்ட்ரோல் வந்துடும். ஹீட் ஆனால் ஃபேன் ஆன் ஆகிற மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஒரு ஃபேன் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஹீட்டு வெளில இது பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கோம் அதில். அப்புறம் டிகோடர் பார்த்தீங்கன்னா FD003 வெர்ஷன் 2 இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த டிகோடர் இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் கோஆக்சியல் HDMI 3 ஆப்ஷன் வந்துடும். அது இல்லாமல் ஒரு ஆக்ஸ் இன்புட் வந்துடும். நம்ம ஆல்ரெடி இதுலேருந்து நம்ம 3 ஆக்ஸ் கொடுத்ததுனால நம்ம இதுலேருந்து நம்ம ஆக்ஸ் எடுக்கலை. இதில் 6 ஆக்ஸ் இன்புட் கொடுக்குற மாதிரி வந்துடும். சும்மா நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ரிமோட் கிட்க்குன்னு பார்த்தீங்கன்னா தனி நம்ம ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். 12012 3 ஆம்ஸ் HD ட்ரான்ஸ்ஃபார்மரு. இதனால் எந்த ஒரு நாய்ஸ், கம்மி நாய்ஸ் எதுவுமே வரதில்லை. இதில் ரிசல்ட்டும் நல்லாவே இருக்குது. இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். பேக் சைடு பார்க்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீஸு, அப்புறம் ஏசி ஜாக்கெட்டு, அப்புறம் ஸ்பீக்கருக்குள்ளது, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்ட்ரு, சப்பு, இது ஃபேனுக்குள்ளது. இது டம்மி தான். இதில் பார்த்தீங்கன்னா டிகோடரோடது FD003 ஆப்டிக்கல் இன்புட்டு, கோஆக்சியல் இன்புட்டு, ARC இன்புட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்ஸுக்கான இன்புட்டு 3 ஆக்ஸ் கொடுக்குற மாதிரி இது ஆன் ஆகுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஆடியோ ரிசல்ட் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.